இந்த வீடியோவில் கிளியோபட்ரா, ஜூலியஸ் சீசர், அக்பர் போன்ற ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸை தொடர்பு படுத்தி இங்கிலீஷில் நிறைய நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஃபாரின் ரிலேஷன்ஸ் இதை பற்றியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். டைஸ் வித் நெய்பர்ஸ் நாட் டிரான்சாக்ஷனல் அப்படின்னு இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. டிரான்சாக்ஷன் அப்படின்னா பரிவர்த்தனை அல்லது பிஸ்னஸ் டீலிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாப நோக்கத்தில் செய்கிறது தான் டிரான்சாக்ஷன் அல்லது டிரான்சாக்ஷனல் ரிலேஷன். அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இலங்கையில் 2022ஆம் ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போது இந்தியா இலங்கைக்கு $4 பில்லியன் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்போ செஞ்சது நாட் டிரான்சாக்ஷனல், அதாவது கைமாறு பார்த்து செஞ்சது கிடையாது. இது அண்டை நாட்டுக்கு நட்பு ரீதியாக செஞ்ச உதவி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு நியூஸில் இந்தியா யூஎஸ் டைஸ் ஷுட் நாட் பி டிரான்சாக்ஷனல் அப்படின்னு மினிஸ்டர் வி.கே. சிங் சொல்கிறார். அதாவது இந்திய அமெரிக்க உறவு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்போட தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பொதுவான கொள்கையை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்த நியூஸில் சொல்கிறாங்க. இதுவே இந்தியா ரஷ்யா ரிலேஷனை பொறுத்தவரை டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ஆல் வெதர் ஃப்ரெண்டுக்கு எதிர் சொல் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும் நம்ம கூட சேர்ந்துப்பாங்க, நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமானால் கூட நம்மளை கலட்டி விட்டுடுவாங்க. இவங்களை ஆப்பர்ச்சுனிஸ்ட் அல்லது சந்தர்ப்பவாதின்னு சொல்லலாம். காங்கிரஸ் ஸ்லாம்ஸ் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் ஆஃப் நிதிஷ்குமார். பீகார் சிஎம் நிதிஷ்குமார் அவர்களின் அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் அப்படின்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். இந்த வேர்டு ஃபாரின் ரிலேஷன்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லை, ஆனால் டிவோர்ஸும் பண்ணலை, வெறுமனே குழந்தைகளுக்காக மட்டும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை டிரான்சாக்ஷனல் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற டிரான்சாக்ஷனல் மேரேஜ் 2000 வருஷமாகவே நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் வல்லரசாக இருந்த இஜிப்டோட கடைசி காலகட்டத்தில் கிளியோபட்ராவும் அவருடைய சகோதரர் 13ஆம் டாலமியும் கூட்டாக சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே கிளியோபட்ரா தன்னோட தம்பியால் நாடு கடத்தப்படுறாங்க. கிளியோபட்ரா தன்னோட ஆட்சியை திரும்ப பெறுவதற்காக ரோமை சேர்ந்த ஜூலியஸ் சீசர் கூட தொடர்பில் இருந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. கடைசியாக தன்னோட தம்பியை தோற்கடித்து ஆட்சியும் திரும்ப பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் இருந்த இந்த தொடர்பு டிரான்சாக்ஷனல் மேரேஜ் அல்லது டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் முகலாயர்களுக்கும் ராஜ்புட் மன்னர்களுக்கும் பல வருடங்களாக நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அக்பர் ராஜ்புட் குலத்தை சேர்ந்த ஜோதாபாய் மற்றும் பல பெண்களை திருமணம் செஞ்சார். இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் அம்பானி ஃபேமிலியில் நடந்த மேரேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட டிரான்சாக்ஷனல் மேரேஜ் அப்படிங்கிற வகையில் தான் வருது. இதே மாதிரி பிஸ்னஸ், வேலை செய்கிற கம்பெனி, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி நிறைய இடத்துல டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பேசிஸில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் குவிட் ப்ரோ குவோ. இந்த டேர்ம் பெரும்பாலும் கரப்ஷன் கேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. பல்க் ஆஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் கிவன் அஸ் குவிட் ப்ரோ குவோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது அதிகப்படியான தேர்தல் பத்திரங்கள் ஒரு ஆதாயத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.